நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க அடிக்கடி கோயிலுக்கு போவீங்களா? ஆமா. சென்னையில தான் கோயிலுக்கு போவீங்களா இல்ல வெளியூருக்குலாம்? வெளியூரும் போவேன், நிறைய போவேன். எந்தெந்த வெளியூர்ல கோயிலுக்கு போயிருக்கீங்க? நிறைய, மதுரை, கும்பகோணம், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டெம்பிள்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட போயிருக்கேன். ஸோ அதில் முக்கியமாக சொல்லணும்னா சென்னை வந்ததுலேருந்து கபாலீஸ்வர் கோயில் வந்து நான் மந்த்லி ஒன்ஸ் விசிட் பண்ணுற ஒரு கோயில். மயிலாப்பூர். அது எதுவும் அங்கே போகலன்னா ஒரு அந்த மந்த் முடியாத மாதிரி. ஏதாவது குறிப்பான நாளில் போவீங்களா? குறிப்பான நாள்லாம் இல்லை, என்னைக்கு ஃப்ரீயாக இருக்கணும் இல்லை என்னைக்கு கோயிலுக்கு போகணும்னு தோணுதோ அன்னைக்கு நான் போவேன். அந்த கோயிலுக்கு போனால் ஒரு ரொம்ப ரிலாக்ஸ்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த கோயிலுக்கு போனால் நான் கண்டிப்பாக செய்யக்கூடிய விஷயம் அப்படின்னா மறக்க முடியாத விஷயம் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து கண்டிப்பாக உள்ளே போகும்போது மாலையோடு தான் போவேன், வெறுங்கையோடு போக மாட்டேன். அண்ட் 2வது வந்து கபாலீஸ்வர் கோயிலில் வந்து நிறைய மாடு இருக்கும். அந்த நவகிரகங்கள் அதுக்கு பேக் சைடில் இருக்கும், மாடு இருக்கும். பூஜை பண்ணுற வாழைப்பழமும் சரி, நான் எடுத்துகிட்டு போகிறது ஏதாவது கண்டிப்பாக அங்கே போயிட்டு அங்கே அந்த தொட்டில் கட்டுற மரமும் மாட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அங்கே சாமி கும்பிட்டுட்டு கண்டிப்பாக பழம் கொடுத்துட்டு தான் வெல்கம். அது வந்து இட் இஸ் லைக் அது பண்ணாமல் நான் வரமாட்டேன். அது ஏதோ ரொம்ப மாடனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். ஏன் உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் தெரியுங்களா? இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். நடனத்தை நேசிக்கும் நிஷா முன்ஜென்மத்தில் மயிலாக வாழ்ந்திருக்கிறார். தாய்ப்பாசத்தை இழந்த மயில் காட்டில் வாழ்க்கையை தேடி அலைந்திருக்கிறது. இயற்கை வகுத்த வாழ்க்கையை மீற முடியாமல் பசி என்ற ஒற்றை சொல்லுக்கு பலியாகிவிட்டது இந்த மயில். ஆனால் அடுத்த பிறப்பு அவருக்கு எப்படிப்பட்ட அனுபவங்களை தந்தது? சில நிமிட காத்திருப்புக்கு பிறகு நம் கேள்விக்கான விடை கிடைக்கிறது. இப்போ இதுக்கு முன்னாடி ஜென்மத்துக்கு நீ போயிட்ட. இந்த பிறவில நீ என்னவா பிறந்திருக்க, எங்க இருக்கெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் வருது. அப்படியே பார்த்துட்டே வா பார்ப்போம். இந்த பிறவில நீ என்னவா இருக்க, எங்க இருக்கன்றதெல்லாம் அப்படியே ஞாபகத்துக்கு வரட்டும். என்னம்மா? நீ பிறந்துட்ட. வெரி குட். சரி, என்னவா பிறந்திருக்க? பையனா பொண்ணா? மாடு. எத்தனை வயசு இப்போ உனக்கு? எத்தனை வயசு இருக்கும்? இப்பதான் வந்தியா? அப்ப நீ சின்ன கண்ணுக்குட்டியா இருக்கன்னு அர்த்தம் இல்லையா? ஆமா. அம்மா மாடு என்ன பண்ணுது? நீ அம்மாவோடையே இருக்கியா? இந்த சின்ன கண்ணுக்குட்டி அம்மாவோடையே இருக்கா இல்லை எங்க போகுது? அம்மா கோவில்ல இருக்கா? அம்மா மாடு கோவில்ல இருக்கு. அப்போ கோவில் மாடா இருக்கும் இல்லை? நீ கூடவே இருக்கியா? என்ன பண்ற? கூடவே இருக்க. வேற என்னெல்லாம் பண்ணுது இந்த சின்ன கண்ணுக்குட்டி? வேற என்ன பண்ணுது? அம்மாவை தேடுறியா? அம்மா கிட்ட என்ன பண்ற? அம்மா மாடு காலில் இடிக்குதா? விளையாடுதா? சும்மா விளையாடுது இல்லையா? உன்னதான் பேர் வச்சு கூப்பிடுவாங்களா? என்ன பேர் வச்சு கூப்பிடுவாங்க? என்னம்மா? மகாலட்சுமி. யார் உன்னை வளர்த்தாங்கம்மா? கோவில்ல. ஓஹோ, நீ கோவிலை சேர்ந்த மாடு இல்லையா? என்ன கோவில் அது? சிவன் கோவிலா, பெருமாள் கோவிலா, என்ன கோவில் அது? என்னம்மா? அம்பாள். கோவிலுக்குள்ளே இருப்பியா? கோவில் விட்டு வெளியெல்லாம் போவியா? வெளியில போவேன், வருவேன். வெளியில போவ வருவேன். சரி. அப்போ நீ பசுமாடுன்னு சொன்னாலும் உங்களுக்கும் உணர்ச்சிகள் எல்லாருக்கும் இல்லையா? உனக்கும் சின்ன சின்ன ஆசைகள்லாம் இருந்திருக்கா? என்ன ஆசைலாம் இருந்துச்சு உனக்கு? நான் சின்ன வயசுல அம்மாவுக்கு மட்டும் மாலை போடுவாங்க, எனக்கு போட மாட்டாங்க. அம்மாவுக்கு மட்டும் மாலை போடுவாங்களா? ஸோ வந்து அம்மா மாதிரி உனக்கும் மாலையெல்லாம் போடணும் ஆசைப்பட்டேன். சரி, நீ வந்து அமைதியாக இருப்பியா இல்லை யாரையாவது முட்டிடுவியா? முட்டி இருக்கியா?
எதுக்காக கும்பிட்டின? அம்மா ஆ அவன் நல்லவன் இல்லை. என்னம்மா சத்தமா சொல்லு. அவன் நல்லவன் இல்லை. ஒருத்தன் வந்து நல்லவன் இல்லை, அவனை முட்டிட்டேன். ம். என்ன பண்ண அவன்? அவன் ம் கோயிலில் வந்துட்டு நின்று ம் சொல்லு. சாமி பார்த்துட்டு ஆ உண்டியலை பார்த்து ம் காசு எடுப்பு. காசு திருநானா? ஆ, நீ என்ன பண்ண போய் அவனை என்ன பண்ண? அம்மா எடுச்சு. ம் அம்மாட்ட சொன்னேன். அம்மாட்ட சொன்னியா? அம்மா என்ன என்ன சொல்லிச்சு அம்மா மாட்டு? அம்மா என்னை இடிச்சாங்க, நான் அவனை இடிச்சிட்டேன். ஆஹா, நீ அவனை இடிச்சிட்ட. அப்புறம் என்னாச்சு? அவனை என்ன பண்ணாங்க? அவன் ஓடி ஓடி போயிட்டானா இல்லை யாரை மாட்டிக்கிட்டானா? யாரும் இல்லை. ஓ, யாரும் இல்லைங்க. அது என்ன கோவில் பாரு, என்ன என்ன கோவில் எல்லாம் சொல்கிறாங்க? கோயில் கோவில் தான் தெரியுது, வேற ஒன்றும் தெரியல. மதுரை. என்னம்மா? மதுரை. மதுரை, வெரி குட். உனக்கு யார் சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க? அங்கே ஒரு அம்மா. அதுமா பேர் என்ன? அம்மா பேரும் மகாலட்சுமி. என்னம்மா? மகாலட்சுமி. ஸோ அம்மா பேரும் மகாலட்சுமி, உன் பேரும் மகாலட்சுமி, ம். அப்படி தானே? ம். ம் சரி. சரி, நீ எத்தனை வயசு வரலையும் இப்படி பசுமாடாக இருந்த? ஆ. பெருசாக பெருசா. சரி, அதுக்கப்புறம் எப்போ நீ செத்து போயிட்ட? எப்படி செத்து போயிட்ட? பாப்பா என்னம்மா? பாப்பா பிறந்து செத்து போய். ஓ, உனக்கு பாப்பா பிறந்துச்சு. ரொம்ப வலிச்சுதா செத்து போகிறப்ப? ம். ஏம்மா வலிச்சுது? கண்ணு குட்டி, கால் மாட்டி. கால் மாட்டிக்கிச்சு. ம். ம் இஷா, what do you feel? ஹாப்பி. அதாவது முன்ஜென்மம் தெரிஞ்சுக்கிட்டதுல ரொம்ப சந்தோஷமா சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? how do you feel? அதான் அதெல்லாம் ஒரு பாக்கியம் சொல்லுவாங்க. டாக்டர், இதனால தான் இப்போ இந்த ஜென்மத்துல வந்து அவங்களுக்கு மாடனா ரொம்ப பாசமா இருக்காங்க. Affinity ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இழுக்குது அவளுக்கு அந்த பசுமாட்டை பார்த்தா ஒரு சொன்னாங்க பாத்தீங்களா? அது நான் கோயிலுக்கு போனா போகும்போது பூ வாங்கிட்டு போவேன், வரும்போது பழம் கொடுக்காம வரவே மாட்டேன் அப்படின்ட்டு. சார் அதில் இன்னொரு நல்ல பாயிண்ட் இருக்குங்க. இப்போ நம்ம கூட எல்லாரும் என்ன சொல்லணும்னா, பசுமாட்டுக்கு அகத்திக்கீரையெல்லாம் கொடுங்க, உங்கள் தோஷம்லாம் தீர்ந்து போயிடும். நம்ம முன்னோர்கள் மாரி பெரிய சைக்காட்ரிஸ்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா, பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுத்த தோஷம் போதோ இல்லையோ, நீங்கள் இதை ஃபீட் பண்ணுறப்ப அது மனசுக்குள்ளேயே உங்களை வாழ்த்தும். ஆமா ஆமா. ஸோ அது மனுஷன்தான் வாழ்த்தணும், இல்லை மதம் வாழ்த்தலாம். எந்த இன்செக்ட்டுமே அது உள்ளேருந்து வருது. இதெல்லாம் சார் நம்ம பாஸ்ட் லைஃப் கர்மா நியூட்ரலைசேஷன், ஒரே வரியில் சொன்னால் பாஸ்ட் லைஃப் கர்மா நியூட்ரலைசேஷன். ஸோ நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்ப அந்த ட்ரீட்மெண்ட்டோடு சேர்த்து இதையும் நான் சொல்லுவேன், இந்த நல்ல காரியங்களெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டே வாங்கம்மா, பண்ணால் இது வந்து இன்னும் சீக்கிரம் நல்லா ஆகும். இதுதான் சார் we are learning so many things.